இன்னைக்கு இந்த சட்டம் வர்றதுக்கு முன்னாடியே கூகுள் பே மற்றும் பல நிறுவனங்கள் வந்து ஆன்லைன் ரீசார்ஜ் போன்ற விஷயங்களுக்கு எக்ஸ்ட்ரா பே பதிவு பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ நீங்க 100 ரூபாய்க்கு நீங்க ரீசார்ஜ் பண்ணா இந்த 100 ரூபாய்க்கு பண்ற ரீசார்ஜை வந்து ஆக்சுவலா 100 ரூபா மட்டும் வாங்குறது இல்ல, எக்ஸ்ட்ரா கூகுள் பே 102 ரூபா இல்ல 105 ரூபா தான் வாங்குறாங்க. அப்ப அந்த 5 ரூபாய் யாருக்கு போகுது? அவங்கள்தான் போகும், கூகுள் பேக்கு தானே போகுது. ஸோ இது ஆல்ரெடி நடைமுறையில் இருக்கு தானே. இப்போ இது இருக்கு. அப்ப இவன் நடைமுறையில் இருக்கு, பிம்ல இது கிடையாது. அப்ப பிம்லயே இதை கொண்டு வரணும். அப்ப யாருக்கு வசதி வாய்ப்பு பண்ணி கொடுக்குறீங்க? அவங்களுக்கு பிரைவேட்டுக்கு வசதி வாய்ப்பு பண்ணி கொடுக்கறதுக்கு எல்லாரும் வந்து இனிமேல் காசு நாங்கள் கலெக்ட் பண்ணுவோம். 2000 ரூபாய்க்கு மேலே டிரான்சாக்ஷன் போச்சுனாவே வந்து மெர்ச்சன்ட் சைட்ல இருந்து டாக்ஸ் போடணும். அப்படின்னா இங்க எங்க வந்து விடும்? மொபைல் ஆப்ரேஷன்லயே இதான் பண்ணாங்க. பிஎஸ்என்எல் ஃபுல்லா கவுத்து விட்டு மற்ற எல்லாத்தையுமே வந்து அப்ப பிம்மை கவுத்து விட்டுட்டு அடுத்து எல்லா பிரைவேட் கம்பெனிக்கும் நீங்க ஆதரவா நிக்கிறது மூலமா என்ன ஆகும்னா பேசிக்கா யூபிஐக்கே பேக் ஃபயர் இது. ஏன்னா இனி எல்லா அண்ணாச்சி என்ன பண்ணுவாப்லன்னா 2000 ரூபாய்க்கு உள்ளேனா யூபிஐ பண்ணுங்க, இல்லைன்னா இதை பண்ணாதீங்கம்பாங்க. மோஸ்ட் ஆஃப் பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 2000 ரூபாய்க்கு மேல